இன்று மே 17ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் இலங்கை தமிழுடைய உரிமைக்காக நீண்ட நெடுங்காலம் போராட்டம் நடத்தி அதற்காக பல லட்சக்கணக்கானவர்களை பலி கொடுத்த ஒரு இயக்கத்தில் மீண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையில் இந்த கையெழுத்து இயக்கம் நடத்துகிறது. இது முக்கியமாக ஐக்கிய நாட்டு சபையில் மனித உரிமை கழகத்தின் சார்பில் அவர்கள் ராஜபக்ச அரசு போர் குற்றவாளியாக கருதப்பட வேண்டும் என்ற முறையில் அதற்கு இந்திய அரசும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாக்களித்த போது கூட இன்று அண்மை காலத்தில் ராஜபக்ச அரசு மீண்டும் ஒரு தைரியமும் தெம்பும் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போனவருக்கு இன்று அதிகமான ஒரு தெம்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றாமல் போனவர்களையும் ஏமாற்றி இப்பொழுது இன்றைய பத்திரிகை பார்க்கும்பொழுது இந்திய காலத்திலேயே இந்திய அரசு தடுக்காமல் இருந்தால் நாங்கள் விடுதலை புலிகளை அடக்கி இருப்போம் என்று சொல்லக்கூடிய தெம்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த லட்சக்கணக்கானவர்கள் பலி கொடுத்த அந்த இயக்கம் மீண்டும் அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய முறையில் இலங்கை தமிழ் மக்களை குடியமர்த்த வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மட்டுமில்லை, அது இந்த ராஜபக்ச அரசு நம்பியோ இல்லை அங்கே உள்ள இலங்கை அரசு நம்பியோ அந்த மக்களுக்கு வாழ்வு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு சர்வதேச ஒழுங்குமுறைப்படி அவர்களுக்கு பொது ஐக்கிய நாட்டு சபையின் மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி அவருடைய உரிமையை வழங்குவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு உள்ள அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து இளைஞர் மாணவர்களுடைய அமைப்பும் சேர்ந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறார்கள். இந்த கையெழுத்து இயக்கத்தோடு நின்று விடாமல் இங்கு ஆதரவளித்த அனைத்து சக்திகளும் தொடர்ந்து இந்த இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான இயக்கத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்ற நிலையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தொடர்ந்து போகிற இயக்கங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.